ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை மீண்டும் முழுமையாக இழுத்து மூடி இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை முழுமையாக ரத்து செய்த ஈரான். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத ஈரானின் உச்ச தலைவர் இமாம் முஜ்தபா கமேனி அவர்களும் அவருடைய அதிரடியான அறிவிப்புகளும் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஸஷ்கியானுக்கும் அவருடைய அரசாங்கத்திற்கும் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இறுதி எச்சரிக்கைகளும் உச்ச தலைவரின் தந்திரமான காய் நகர்த்தலும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நேரடியான சந்திப்புகள் தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்களும் ஈரானினுடைய அறிவிப்புகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் 52வது படைப்பிரிவினுடைய தளபதியை கொலை செய்த ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் உச்ச தாக்குதல்களும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வரக்கூடிய உச்ச தாக்குதல்களும் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்ச பதற்ற நிலைமையும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக கட்டுப்படுத்தும் ஈரானிய கடற்படையினரும் இவை தொடர்பான சில முக்கியமான அறிவிப்புகளும் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் அவர்கள் நேற்றிரவு விசேட ஊடக சந்திப்பொன்றை நிகழ்த்தியிருந்தார். இந்த ஊடக சந்திப்பிலே கிட்டத்தட்ட 45 நிமிடங்களுக்கு அதிகமாக அவர் உரையாற்றி இருந்தார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை முழுமையாக முடிப்பதற்கு அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் அவர்களே டொனால்ட் ட்ரம்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கியிருந்தார். அமெரிக்க போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸட், CIA உளவு பிரிவினுடைய தலைவர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அவர்கள் உட்பட இன்னும் சில முக்கிய அதிகாரிகளும் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கான விருப்பத்தினை முழுமையாக தெரிவித்திருக்கவில்லை. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை முழுமையாக முடிப்பதன் மூலமாகத்தான் அமெரிக்க தேர்தல் களத்தில் எங்களுக்கு வெற்றிலக்குகளை அடைந்து கொள்ள முடியும் என அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் முழுமையாக உறுதியாக இருந்தார். இதனால் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஜே.டி. வான்ஸினுடைய தலைமையிலேயே நிறைவேற்றப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாகவே நேற்றிரவு அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் அவர்கள் விசேட ஊடக சந்திப்பொன்றையும் மேற்கொண்டிருந்தார். அத்தோடு இந்த ஊடக சந்திப்பிலே ஜே.டி. வான்ஸ் பல கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்போது எட்டப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் இன்றிலிருந்து ஆரம்பமாகிவிட்டன. இந்த இறுதி பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு ஈரானும் ஓமானும் ஒன்றிணைந்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் நிர்வாகம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார்கள். ஈரானும் ஓமானும் ஒன்றிணைந்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஒரு முறையான பாதுகாப்பை உருவாக்குவார்கள். இது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே சுங்க கட்டணங்கள் அறவிடப்படுவதற்காகவல்ல, ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியான கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதற்காகவே ஈரானும் ஓமானும் ஒன்றிணைந்து இந்த கட்டமைப்புகளை உருவாக்குவார்கள். அதே போன்று நாங்கள் ஈரான் எண்ணெய் மீதான பொருளாதார தடைகளையும் நீக்கியுள்ளோம். புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைவாகவே இந்த தடைகள் நீக்கப்பட்டுள்ளன. மேலும் இறுதி நேரத்திலே இஸ்ரேல் லெபனானை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த பிழையான முடிவின் காரணமாக இன்னும் சில மேலதிக நிபந்தனைகளையும் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. மேலும் இவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் சில நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டதற்கான காரணம் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்கள் தான். அதே போன்று இறுதி ஒப்பந்தம் முழுமையாக எட்டப்படாவிட்டால் நாங்கள் ஈரானுக்கு எதிராக உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களையும் ஜே.டி. வான்ஸ் முன்வைத்திருந்தார். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுடைய இறுதியில் வெற்றிலக்குகள் அடைந்து கொள்ளப்படாவிட்டால், இறுதி பேச்சுவார்த்தைகள் மூலமாக இறுதி முடிவுகள் எடுக்கப்படாவிட்டால், ஈரான் இறுதி ஒப்பந்தத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்காவிட்டால் டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பான அனைத்து பழிகளையும் துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் மீது சுமத்தி விடுவார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தோல்வி அடைந்ததும் டொனால்ட் ட்ரம்ப் துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸின் மீது முழுமையான பழியை சுமத்தி அவரை பழி கொடுத்து விடுவார். இதனை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இறுதி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட மாட்டாது. அமெரிக்க தேர்தல்களுக்கு பின்பு அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பிக்கும். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் அனைத்து பழியையும் ஜே.டி. வான்ஸ் மீது சுமத்தி ஜே.டி. வான்ஸை அரசியல் பழி கொடுத்து விடுவார்கள். இதற்கான எல்லா விதமான சூழ்நிலைகளுமே தற்போது காணப்படுகின்றன. அடுத்து நேற்றிரவு ஈரானினுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைவாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக பயணிக்க போகும் அனைத்து கப்பல்களும் அவர்களுடைய பயணத்திற்கான விண்ணப்பங்களை ஈரான் ஜலசந்தி ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும். சர்வதேச கப்பல் நிறுவனங்களுக்கும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சரக்கு மற்றும் எண்ணெய் கப்பல் மாலுமிகளுக்கும் நாங்கள் எங்களுடைய இந்த விண்ணப்ப படிவத்தினை அனுப்பி வைத்துள்ளோம். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைவாக 60 நாட்களுக்கு சுங்க கட்டணம்
மறைவிடப்பட மாட்டாது. இந்த 60 நாட்களுக்கான பணத்தை ஈரானிய அரசாங்கம் பொறுப்பேற்கும். மேலும் தற்போது நீங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக பாதுகாப்பாக பயணிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த விண்ணப்பத்தை முழுமையாக நிரப்பி ஈரானின் ஜலசந்தி ஆணையத்திடம் ஒப்படைத்து விட வேண்டும். இதற்கு பின்பு நாங்கள் உங்களுக்கான அனுமதி பத்திரங்களையும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதற்கான வழிகாட்டுதல்களையும் வழங்குவோம். இதைத் தொடர்ந்தே உங்களுக்கு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடக்க முடியும். அதே போன்று நாங்கள் கப்பல்கள் பயணிக்க வேண்டிய பாதைகளையும் வரைபடமாக வெளியிட்டுள்ளோம். இந்த வரைபடத்தை தாண்டி வேறு பாதைகளில் பயணிப்பவர்கள் கண்ணிவடிகளில் சிக்கிக் கொண்டால் அதற்கான பொறுப்பை நாங்கள் ஏற்க மாட்டோம். அது மட்டுமல்லாமல் பல கடல்சார் விபத்துக்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டி ஏற்படலாம். இதனால் ஈரானினுடைய ஹெர்முஸ் ஜலசந்தி ஆணையத்தினுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக நீங்கள் கட்டுப்பட்டு நாங்கள் உருவாக்கியிருக்கக்கூடிய வழித்தடத்தின் வழியாக பயணிப்பதே உங்களுக்கு அனைத்து விதமான பாதுகாப்பையும் ஏற்படுத்தும் என ஈரானினுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றம் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. மேலும் அனைத்து கப்பல் நிறுவனங்களுக்கும் விண்ணப்ப படிவங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. இதற்கமைவாகவே கடந்த 48 மணி நேரமாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக கப்பல் போக்குவரத்து நடைபெற்றது. குறித்த வரைபடத்தில் ஈரானினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதையின் வழியாகவே அனைத்து கப்பல்களும் பயணிக்கின்றன. மேலும் போருக்கு முன்பு பயன்படுத்திய பாதைகளை எந்த ஒரு கப்பலும் பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் குறித்த பாதையில் அதிகளவான கண்ணிவெடிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இதனால் ஈரானிய கடற்படையின் ஒருங்கிணைப்போடைய ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக கப்பல்களுக்கு பயணிக்க முடியும். மேலும் இது தொடர்பாக சர்வதேச எண்ணெய் கப்பல் வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். அதே நேரம் நாங்கள் போருக்கு முன்பு பயன்படுத்திய பாதையில் தற்போது 80க்கும் அதிகமான கண்ணிவெடிகள் காணப்படுகின்றன. இவற்றை அகற்றுவதற்கு பல மாதங்கள் செல்லும். மேலும் குறித்த பகுதியினூடான கப்பல் போக்குவரத்தானது ஆபத்தான நிலைமையிலேயே காணப்படுகின்றது. இதனால் நாங்கள் ஈரானோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டு ஈரானிய கடற்படையினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதே மிகவும் பாதுகாப்பானதாக தெரிகின்றது. இதனால் நாங்கள் ஈரானினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடக்குமாறு அனைத்து எண்ணெய் கப்பல்களுக்கும் உத்தரவிட்டுள்ளோம் என சர்வதேச எண்ணெய் கப்பல் சங்கத்தினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். எனவே ஒட்டுமொத்த ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமும் ஈரானினுடைய முழுமையான கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்காவும் ஒட்டுமொத்த மேற்குலகமும் தோல்வியடைந்து விட்டார்கள். அடுத்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தொடர்பாகவும் ஈரானிய களத்திலே மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய விமர்சனங்கள் தொடர்பாகவும் ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய துணைத் தலைவர் நபாவியன் அவர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பாகவும் முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அது மட்டுமல்லாமல் அதிகளவான ஈரானிய மக்கள் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு எதிரான விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார்கள். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஈரானுக்கு சாதகமான ஒப்பந்தமாக இருந்தாலும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது மிகவும் ஆபத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்றும் அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் எந்த விதத்திலும் வெற்றியளிக்கப் போவதில்லை என்றும் மசூத் பெதஷ்கியானினுடைய அரசாங்கம் உச்ச தலைவருடைய சிவப்பு கோடுகளை மீறி விட்டது என்றும் கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். அத்தோடு கடுமையான விமர்சனங்களுக்கு பின்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சில மாற்றங்களும் செய்யப்பட்டிருந்தன. நபாவியன் அவர்கள் வெளியிட்ட கருத்துக்களை தொடர்ந்தே வாசகங்களில் பல மாற்றங்களும் செய்யப்பட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து குறித்த முன்மொழிவை ஈரானிய உச்ச தலைவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டார் என்றும் ஈரானிய உச்ச தலைவருடைய முழுமையான ஆதரவுக்கு அமைவாகத்தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது நடைமுறைப்படுத்தப்பட போகின்றது என்றும் மசூத் பெதஷ்கியானும் அப்பாஸ் அரக்சியும் அவருடைய அரசாங்கமும் தொடர்ச்சியான கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தன. இப்படியான நிலைமையிலேயே ஈரானினுடைய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பான தன்னுடைய நிலைப்பாடை வெளிப்படையாக அறிவித்துள்ளார். இதற்கமைவாக உச்ச தலைவருடைய அறிவிப்பில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது. உணர்ச்சிமிக்க மற்றும் விசுவாசமான ஈரானிய தேசமே, உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதற்கமைவாக அமெரிக்க மற்றும் ஈரானிய ஜனாதிபதியிடையிலே குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையை அடைவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பல வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தார்கள். அதே நேரம் கொள்கை அளவில் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக நான் மாறுபட்ட கருத்துக்களையே கொண்டுள்ளேன். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் எனக்கு பல மாறுபட்ட கருத்துக்கள் காணப்படுகின்றன. இருப்பினும் ஈரானிய ஜனாதிபதி மற்றும் உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர்கள் ஈரானிய தேசத்தின் மற்றும் எதிர்ப்பினுடைய உரிமைகளை பாதுகாப்பதாகவும் அனைத்து விளைவுகளையும் நாங்கள் முழுமையாக பொறுப்பேற்கின்றோம் என எனக்கு உறுதியளித்ததன் விளைவாகவும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கான முழு பொறுப்பையும் அவர்கள் வெளிப்படையாகவும் முழுமையாகவும் ஏற்றுக்கொண்டதன் விளைவாகவும் நான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கான அனுமதியை வழங்கியுள்ளேன். அமெரிக்க தரப்பினர் வரம்பு மீறி நிபந்தனைகளை முன்வைத்தால் அவற்றை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என அவர்கள் எனக்கு உறுதி அளித்துள்ளார்கள். இதனால் தற்போது நாங்கள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகள் முழுமையாக நிறைவேற்றப்படுகின்றதா, அவை எவ்வாறு நிறைவேற்றப்படுகின்றது என்பதனை பார்வையிடுவோம். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எவ்வாறு நிறைவேற்றப்படுகின்றது என்பதனை பார்வையிட்டு நாங்கள் காத்திருப்போம். இருப்பினும் எதிர்காலத்தில்
நியூயார்க்கிலே நடைபெறப் போகும் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகளில், நேரடி பேச்சுவார்த்தைகளில் எங்களுடைய நிபந்தனைகளில் நாங்கள் உறுதியாகவும் கடுமையாகவுமே இருக்கப் போகின்றோம். எங்களுடைய நிபந்தனைகளுக்கு மாறாக எதிரினுடைய எந்த ஒரு நிபந்தனையையும், எந்த ஒரு கருத்துக்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இந்த நிலைமைகளை அனைத்து தரப்பினரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என ஈரானினுடைய உச்ச தலைவர் இமாம் முஜ்தபா கமேனி அவர்கள் அதிரடியான அறிவிப்பிலே குறிப்பிட்டுள்ளார். அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை ஈரானுடைய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் வெளிப்படையாக எதிர்த்துள்ளார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளார். அவருடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாகத்தான் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தினை முடிக்கின்றோம் என மசூத் பெதஷ்கியானும் அப்பாஸ் அரக்சியும் அவர்களுடைய அரசாங்கமும் மேற்கொண்டிருந்த பிரச்சாரங்கள் அனைத்தும் போலி பிரச்சாரங்கள் என்பதும் தற்போது தெளிவாக புலப்படுகின்றது. மேலும் இந்த நிலைமைகள் தொடர்பாக ஈரானிய அதிகாரி ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போதைய புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு ஈரானிய உச்ச தலைவர் அனுமதி வழங்கியிருப்பது ஒரு விடயம் மாத்திரம்தான். ஏனென்றால் ஈரானிய உச்ச தலைவர் ஒரு சர்வதிகாரி அல்ல. அவர் ஒரு பொழுதும் ஈரானிய களத்தில் சர்வதிகாரியாக செயற்படுவதில்லை. தேசிய ஒற்றுமையை கருத்தில் கொண்டே அவர் காய் நகர்த்தல்களை மேற்கொள்வார். ஆனால் அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தினை முழுமையாக மீறினால் அதற்கான முழுமையான பொறுப்பையும் ஈரானிய ஜனாதிபதியும் அப்பாஸ் அரக்சி அவர்களும் ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்களுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டவர்களே இந்த ஒப்பந்தத்திற்கான பொறுப்பையும் அதற்கான விளைவுகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக உச்ச தேசிய பாதுகாப்பு சபையிலே வாக்கெடுப்புகள் நடைபெற்றிருந்தன. முதல் கட்ட வாக்கெடுப்பிலே குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கான ஆதரவு வழங்கப்படவில்லை. இரண்டாம் சுற்று வாக்கெடுப்பில் சில நிபந்தனைகளுடனேயே குறித்த முன்மொழிவானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேலும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், போரின் போது ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெதஷ்கியான் ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்களை நேரில் சென்று சந்தித்தார். மேலும் இதன் போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையாவது நாங்கள் முடிப்போம் என்றும், இதற்கான அனுமதியை நீங்கள் வழங்காவிட்டால் நான் என்னுடைய ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்து விடுவேன் என்றும் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெதஷ்கியான் ஈரானிய உச்ச தலைவருக்கு குறிப்பிட்டுள்ளார். பதவியிலிருந்து விலகி அரசாங்கத்தை கலைப்பதாகவும் மசூத் பெதஷ்கியான் தெரிவித்துள்ளார். போர்க்களம் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கக்கூடிய வேளையில் அரசாங்கம் கலைக்கப்படுமாக இருந்தால், ஈரானிய ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகுவாராக இருந்தால் அது ஈரானிய தேசிய ஒற்றுமையிலே மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்திவிடும். ஈரானுக்குள்ளே உள்மோதல்களை அதிகரித்துவிடும். இதன் விளைவாகத்தான் தற்போதைய புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கான ஆரம்ப கட்ட அனுமதிகளை மாத்திரம் ஈரானிய உச்ச தலைவர் வழங்கியுள்ளார். மேலும் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கான முழுமையான பொறுப்பையும் ஈரானிய ஜனாதிபதி மீதும் அவருடைய அரசாங்கத்தின் மீதுமே சுமத்தியுள்ளார். அது மட்டுமல்லாமல் விளைவுகளையும் இவர்கள் தான் முழுமையாக சுமக்க வேண்டும் என்பதனையும் தெளிவாக கூறியுள்ளார். ஆரம்பத்திலே குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்களே கையொப்பமிடுவதாக இருந்தது. இருப்பினும் ஈரானிய உச்ச தலைவர் கூறியதை போன்ற அனைத்து பொறுப்புகளையும் சுமப்பதற்கு முகமது கலிபாஃப் அவர்கள் பின்வாங்கிவிட்டார். இதைத் தொடர்ந்து ஈரானிய ஜனாதிபதி முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளார் என ஈரானிய அதிகாரி ஒருவர் களத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை தற்போது வெளிப்படுத்தியுள்ளார். உண்மையில் ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் தந்திரமாக காய் நகர்த்தல்களை மேற்கொண்டுள்ளார். மேலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈரான் அதனுடைய நிபந்தனைகளில் கடுமையாக இருக்கும் என்பதனையும் வெளிப்படையாக அறிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த அறிவிப்பின் மூலமாக மசூத் பெதஷ்கியானினுடைய அரசாங்கத்திற்கு எதிரான இறுதி எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால், குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் முழுமையாக தோல்வியடைந்தால் மசூத் பெதஷ்கியானினுடைய அரசாங்கமே அனைத்து பொறுப்புகளையும் முழுமையாக ஏற்க வேண்டும். மேலும் சீர்திருத்த அரசாங்கம் என்று கூறிக்கொள்ளக்கூடிய மசூத் பெதஷ்கியான் பலவீனமான நிலைப்பாடுகள் இதன் மூலமாக தோற்கடிக்கப்படும். மேலும் இதன் மூலமாக ஈரானிய களத்திற்குள்ளே உள்முருகல் நிலைகளும் ஏற்படாது. தேசிய ஒற்றுமையும் பாதுகாக்கப்படும். ஏதாவது பிழைகள் ஏற்பட்டால் மசூத் பெதஷ்கியானுடைய அரசாங்கத்தை முழுமையாக நீக்குவதற்கான எல்லாவிதமான காரணங்களும் தற்போது ஈரானிய உச்ச தலைவருக்கும் அவருடைய அதிகாரிகளுக்கும் இருக்கின்றன. அத்தோடு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை சுவிட்சர்லாந்திலே ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இன்றைய தினம் சுவிட்சர்லாந்திலே ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட இருந்தது. இருப்பினும் G7 மாநாட்டில் வைத்தே குறித்த ஒப்பந்தமானது முழுமையாக கைச்சாத்திடப்பட்டது. இதனால் இன்றைய தினத்திலிருந்து ஜெனீவாவிலே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்கமைவாக இரு தரப்பினரும் ஜெனீவாவிலே சந்தித்து பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதாகவே இருந்தது. இருப்பினும் நேற்றிரவு ஈரானிய தலைமைகள் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் மூலமாக ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். லெபனானிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யுத்த நிறுத்தத்தை மதிக்காமல் தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இதனால் இஸ்ரேல் லெபனானிலே தாக்குதல்களை முழுமையாக நிறுத்த வேண்டும். அதுவரையிலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள முடியாது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெனீவாவுக்கு வரப்போவதில்லை என ஈரானிய தலைமைகள் மத்தியஸ்தர்கள் மூலமாக அறிவித்தார்கள்.
இப்படியான நிலைமையில் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் உச்ச மோதல்கள் இடம்பெற்றிருந்தன. புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்பட்டதற்கு பின்பும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது. இந்த வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் வீரியமான பதிலடி தாக்குதல்களையும் ஆரம்பித்தார்கள். இதற்கமைவாகவே நேற்றிரவும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய ரதுவான் படைப்பிரிவினர் குறித்த எல்லை பகுதியிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக உச்ச தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட 4 மணித்தியாலங்களுக்கு மேலாக நேற்றிரவு நேரடியான மோதல்கள் இடம்பெற்றிருந்தன. இதன்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 52வது படைப்பிரிவை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் வீரியமான கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் 52வது கவச படைப்பிரிவினுடைய தலைமை கவச வாகனங்கள் இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த கவச எதிர்ப்பு ஏவுகணைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 3 கவச படைகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. இதன்போது 52வது படைப்பிரிவினுடைய தளபதி உட்பட 4 அதிகாரிகளும் கொல்லப்பட்டார்கள். தலைமை கவச மெர்காவா தாங்கிக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் முழுமையாக கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய 20க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களிலே குறைந்தது 15 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களாவது கொல்லப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்று காலையிலேயே 52வது படைப்பிரிவினுடைய தளபதி கொல்லப்பட்டிருப்பதனையும் 4 இஸ்ரேலிய அதிகாரிகள் கொல்லப்பட்டிருப்பதனையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் உறுதி செய்தது. இதைத் தொடர்ந்து இன்று காலையிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 100க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது. இன்று காலையிலிருந்து 5 மணித்தியாலங்களுக்கு மேலாக தெற்கு லெபனான் பிரதேசத்திலே வீரியமான உச்ச வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டது. லெபனானிய மக்களுடைய குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து இந்த உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல்களிலே கிட்டத்தட்ட 80க்கும் அதிகமான லெபனானிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் 200க்கும் அதிகமானோர் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து ஈரானிய தலைமைகள் மத்தியஸ்தர்கள் மூலமாக இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானிலே 100க்கும் அதிகமான இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இதற்கு பிறகும் எங்களுக்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் எந்தவிதமான விருப்பமும் இல்லை. தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை நிறுத்தாவிட்டால் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் முழுமையாக முறிவடைந்து விடும் என்றும் ஈரானிய தலைமைகள் எச்சரிக்கைகளை வெளியிட்டார்கள். இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை நிறுத்தவில்லை. இதைத் தொடர்ந்து இன்று மாலை ஈரான் அதிரடியான அறிவிப்பொன்றை வெளியிட்டது. லெபனானிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனால் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி செயற்பட்டு வருவதனால் நாங்கள் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடுகின்றோம். மறு அறிவிப்பு வரும் வரை ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்படும். எந்த ஒரு கப்பலும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக பயணிக்க முடியாது. அவற்றை மீறி பயணிப்பதற்கு முயற்சி செய்யக்கூடிய கப்பல்களுக்கு எதிராக நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என ஈரானிய கடற்படை தளபதிகள் அறிவித்தார்கள். மேலும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கப்பல்களுக்கும் இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. இதைத் தொடர்ந்து ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே போக்குவரத்து முழுமையாக நிறுத்தப்பட்டது. ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடப்பதற்கு இருக்கக்கூடிய கப்பல்களும் பின்வாங்கியிருந்தன. இவ்வாறு ஈரானுடைய அதிரடியான அறிவிப்புகளை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இவ்வாறு அறிவித்தது. யுத்த நிறுத்தத்தை மீறி ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தான் எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலினால் எங்களுடைய தளபதி உட்பட 4க்கும் அதிகமான அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இதற்கான உச்ச பதிலடிகளை வழங்கும் நோக்கத்தோடு நாங்கள் லெபனான் முழுவதும் தாக்குதல்களை மேற்கொண்டோம். மேலும் இந்த தாக்குதல்களுக்கு ஹிஸ்புல்லாவினுடைய யுத்த நிறுத்த மீறலே காரணம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்தது. இதைத் தொடர்ந்து ஈரான் அமெரிக்காவுக்கு மத்தியஸ்தர்களுக்கு முச்சழுத்தங்களை வழங்கியது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை நிறுத்தாவிட்டால் நாங்கள் இன்றிரவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என்றும் அறிவித்தார்கள். இப்படியான நிலைமையில் டொனால்ட் ட்ரம்ப் அவசரமாக நெட்டன்யாகுவுக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி அனைத்து தாக்குதல்களையும் முழுமையாக நிறுத்துமாறு கோரியுள்ளார். மேலும் ஹிஸ்புல்லாவுக்கும் லெபனானுக்கும் இடையிலே யுத்த நிறுத்தத்தினை அறிவிப்பதாகவும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து இலங்கை நேரப்படி இன்று மாலை 6 மணி அளவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையில் யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் இவ்வாறு அறிவிக்கப்பட்டு 10 நிமிடங்களுக்குள்ளேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீண்டும் வான்வழி தாக்குதல்களை தெற்கு லெபனான் பிரதேசத்தில் ஆரம்பித்தது. இதனால் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் இந்த தாக்குதல்களுக்கு உச்ச பதிலடிகளை வழங்கப் போவதாக அறிவித்துள்ளார்கள். மேலும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தில் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் ஈரானிய தலைமைகள் இறுதி எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை நாங்கள் திறக்கப் போவதில்லை. லெபனானிய களத்தில் அனைத்து தாக்குதல்களும் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். அதுவரைக்கும் நாங்கள் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தை திறக்கப் போவதும் இல்லை, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளப் போவதும் இல்லை என ஈரானிய தலைமைகள் அறிவித்துள்ளார்கள். எனவே தற்போதைய நிலைமையானது பதற்றமான சூழ்நிலைகளுக்குள் தள்ளப்பட்டுள்ளது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்பட்டு 48 மணித்தியாலங்கள் செல்லவில்லை. ஒப்பந்தமானது தற்போது முறிவடையக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. எனவே இனி வரக்கூடிய மணித்தியாலங்களில் எதுவும் நடைபெறலாம். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.